வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு 40 ஃபீட்டுக்கு 50 ஃபீட் எப்படி பிளான் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது டிசைன் ப்ராசஸை தான் பார்க்க போகிறோம். இந்த பிளாட் பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பபுள் ட்ராயிங் மூலமாக நம்ம ஒர்க் ஆரம்பிக்க முடியும். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே நம்ம ஒரு கார் பார்க்கிங் இருக்கணும் நார்த் ஈஸ்ட் கார்னரில். ஸோ இந்த சைடில் நம்ம என்ட்ரு ஆனால் உங்களுக்கு லிவிங் ரூம், நார்த் வெஸ்ட்டில் ஒரு ஸ்டேர் கேஸ் வச்சுற மாதிரி ஒரு பொசிஷன் கொடுக்கலாம். அப்புறம் தாண்டி போனால் ஒரு பெட்ரூம் வரும். நடுவில் ஒரு டாய்லெட்டு, அந்த கார்னர் சவுத் வெஸ்ட் கார்னர் ஒரு பெட்டு வருது. ஸோ இந்த ஈஸ்ட் சைடில் ஒரு கோர்ட்யார்ட் மாதிரி ஒரு பொசிஷன் கொடுக்கலாம். இந்த சவுத் ஈஸ்ட் கார்னரில் உங்களுக்கு கிச்சன் வர மாதிரி டிசைன் பண்ண முடியும். ஸோ இந்த ஆக்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டிபியூல் மாதிரி பிரியுது. ஸோ அந்த வெஸ்டிபியூல் மூலமாக தான் உங்களுக்கு எல்லாருமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது கிச்சனாக இருக்கட்டும் சரி, பெட்ரூம்ஸாக இருக்கட்டும் சரி, கோர்ட்யார்டாக இருந்தாலும் சரி. ஸோ இது உங்களுக்கு கார் பார்க் வந்துடும். இது ஒரு லிவிங் ஏரியா. இது ஸ்டேர்கேஸ் ஏரியா வந்துடும், சின்னது நார்த் ஈஸ்ட் கார்னரில். இது வெஸ்டிபியூல் சொன்ன மாதிரியே. ஸோ இந்த பபுள் டயக்ராம் தோராயமாக ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டாலும் நல்லது. இந்த ட்ராயிங் உங்களுக்கு 40/50 இருக்குது. இது நீங்கள் ஸ்கேலே கூட நம்ம ஷீட் போட்டு வரைஞ்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சவுத் வெஸ்ட் ஈஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாமே பிரித்து வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஒரு டாய்லெட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு லைன் ட்ராயிங் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரல் கான்செப்டை கொஞ்சம் லைன் ட்ராயிங் போட்டால் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக தெரியும். ஸோ இந்த பபுள் ட்ராயிங் போகிறது மூலமாக நீங்கள் ஈஸியாக ரிவைஸ் பண்ண முடியும். இந்த பபுள் ட்ராயிங் போட்டிங்கன்னா டக்குன்னு எரேஸ் பண்ணிவிட்டு வேறு லொக்கேஷனுங்க மாற்ற முடியும். அதுக்காக தான் போட்டது. ஸோ செட்பேக் நம்ம நாலா பக்கமும் நம்ம போட்டுக்கலாம். எல்லா சைட்லேயும் 2 ஃபீட் செட்பேக் விட்டுருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு 5 ஃபீட் விட்டுக்கலாம். இது ஜென்ரலாக தான் பண்ணியிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு வரல. மெஷர்மெண்ட் நம்ம ஆட்டோகேட் ட்ராயிங்லேருந்து இம்போர்ட் பண்ணி நம்ம பண்ண முடியும். ஸோ அவுட்டர் பவுண்ட்ரி இப்போது மார்க் பண்ணிக்கலாம் செட்பேக் ஏரியாவோட. ஸோ இது கார் பார்க்கிங் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. அப்புறம் நம்ம அரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏரியா உங்களுக்கு கோர்ட்யார்டு ஸ்பேஸாக வந்துடுதும். ஸோ இது நம்ம ஹைட் பண்ணிட்டோம் இப்போது. இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு 5 ஃபீட் கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 5 ஃபீட் கொடுத்துருங்க. இது ஒரு 13 ஃபீட் இருக்குது. 13 to 12 ஃபீட் இருக்கா நல்லது. அப்புறம் ஒரு பெட்ரூமுக்கு வரும். பெட்ரூமும் ஒரு 10 ஃபீட் இருக்குது நல்லது. மாஸ்டர் பெட்ரூம் வரும். மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு 11 to 12 தான் நல்லது. பின்னாடி வழக்கம் போல் 2 ஃபீட் ஸ்பேஸ் விடுறோம். ஸோ டோட்டலாக இது 50 ஃபீட் கிட்ட வரும். இது உங்களுக்கு ஒரு 40 ஃபீட் வரும். ஸோ 2000 ஸ்கொயர் ஃபீட் டோட்டலாக வருது. ஸோ இது எல்லாமே கவுண்ட் பண்ணுவோம். ஸோ 42 ஃபீட் வருது. மீதி 8 அடி இருக்குது. இந்த 8 அடியில் உங்களுக்கு 5 அடி ஸோ இந்த படிக்கட்டு நம்ம இப்படி பண்ணுறது மூலமாக இந்த நார்த் வெஸ்ட்டுக்கான ஒரு ஆடாக தெரியாமல் ஒரு ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். ஸோ இந்த படிக்கட்டு பின்னாடி இந்த சைட் ஃபுல்லாகவே நம்ம கிளாஸ் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், அந்த இமேஜில் பார்த்த மாதிரியே. ஸோ இப்படி நம்ம என்ட்ரிங் கொடுத்துட்டு சைட்ஸில் உங்களுக்கு ஒரு காரிடார் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துட்டு மேலே என்ட்ரி போகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ 3 ஃபீட் விட்த் இருக்கும் இந்த படிக்கட்டுக்கு. ஸோ மீதி இந்த சிங்கிள் லைன் ட்ராயிங்கு ஒரு 2 அடிக்கு நான் இடம் ஒதுக்கியிருக்கேன். ஸோ டாய்லெட்டுக்கு நம்ம இங்கேருந்து நம்ம போகிற மாதிரி வச்சுக்கலாம், ஒரு ப்ரைவேசியும் கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு ஒரு கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் அடுத்து உங்களுக்கு ஒரு கிச்சன் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ உட்காந்து சாப்பிட்றதுக்கும் நல்ல வியூ கிடைக்கும். கிச்சன்லேருந்தும் சரி, டைனிங்லேருந்தும் சரி.
ஸோ இந்த கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு நம்ம இந்த வாலை ரிலீஸ் பண்ணிப்போம். ஸோ உங்களுக்கு ஜென்ரலாக இப்போ ஓவரால் வியூ கிடச்சிருக்கு என்ன ஐடியான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக 2 கார் பார்க் வந்து நம்ம விட முடியும். ஒரு 14 ஃபீட் கிட்ட நம்ம ஸ்பேஸ் விடலாம். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டையும் இப்போ பார்த்துருவோம். ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு வால் இருக்காது. இது வந்து கோர்ட்யார்டு இல்லை வந்து டெக்காக கூட நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்ம AutoCADல போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது 14 ஃபீட்டு, இந்த 7 இன்ச்சுன்றது உங்களுக்கு அந்த காம்பவுண்ட் வால் திக்னஸில் போயிடும். இந்த சைடு ஒரு 21 ஃபீட் கிட்டே விடுறேன். ஸோ டோட்டலாக வந்து இந்த 40 ஃபீட் கிட்ட கன்வெர்ட் ஆகிடும். ஸோ காலையில் கிச்சனும் வந்துடுது உங்களுக்கு. கவுண்டரும் வந்து இந்த யூ ஷேப்பில் கூட நம்ம வைக்க முடியும். ஸோ இந்த டாய்லெட் வந்து 2ஆக பிரிச்சுட்டு ஸ்டோரேஜ் ஒன்று, அப்புறம் 7 ஃபீட்டுக்கு ஒரு டாய்லெட் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம AutoCAD இப்போ இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த டயக்ராம்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய ரிப்பீட்டேட்டிவ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி தான் ஒர்க் பண்ணிக்கோம். இந்த வீடியோன்றதால நிறைய வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு வீடியோ வந்து அக்காமடேட் பண்ணியிருக்கோம் டைம் சேவ் பண்ணுன்றதுக்காக. ஸோ நமக்கு அவுட்புட் வந்து இப்படி வந்திருக்கு. இப்போ நம்ம டோர்ஸு விண்டோஸ்லாம் டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ணிட்டு ஒழுங்குபடுத்துவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு லிவிங் ஏரியா வந்துருக்கு. டபுள் ஹைட் கொடுத்துக்கலாம். அதனால தான் இந்த பர்பஸ்க்காகவே வச்சது. இந்த ஸ்டேர்கேஸு இந்த ஃபுல் லென்த்துக்கு நீங்கள் பார்க்குறதுக்கும் ஃபுல் வியூ நல்லாயிருக்கும். வெளியும் நீங்கள் வந்து ஃபுல் லைட் கிளாஸ் கொடுக்காம ஒரு ஆஃப் லைட் ஒரு 7 ஃபீட் ஹைட்டுக்கு ஒரு விண்டோஸ் மாதிரி நிறைய ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அந்த சைடில் ஸ்பேஸ் நல்லா வேஸ்ட்டாக தெரியும். இதே மாதிரி இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு டைனிங் ஏரியா மாறிடும். இது வந்து உங்களுக்கு ஃபுல் ஹைட் விண்டோ கிளாஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா எக்ஸ்டீரியர் வால் வந்து நமக்கு அவுட் சைடில் கவர் ஆகிடும். இது வந்து உங்களுக்கு அந்த வெஸ்டிபியூல் ஏரியா மாதிரி கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ டைனிங் ஏரியாவிலேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி டோர் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். டபுள் டோர் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய ஓப்பனிங்காகவே கொடுக்க முடியும். அதுதான் பர்பஸ்ஸு டபுள் டோர் கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் டெக் ஏரியா கொடுத்துருக்கேன். டெக்னால் நம்ம வந்து உடன் பிளாங்க்ஸ் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்க முடியும். இந்த டெக் ஏரியா சைஸ் பார்த்தீங்கன்னா 6 feet 3 inches 14 feet 6 inches இருக்குது. ஸோ இது வாட்டர் பாடி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த வாட்டர் பாடி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாப்பு கட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல வாட்டர் பாடியாக இருக்கும். ஸோ இது நல்ல ஒரு சீட் அவுட் மாதிரி ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா கூட இந்த ஸ்பேஸை பார்க்குறதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஏரியா நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு வுடன் ஃபினிஷில் ஒரு கலர் கொடுப்போம். ஸோ இந்த ஏரியாலாம் உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும். அதை இண்டிகேட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் போவோம். கிச்சன் நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே இருக்குது. இந்த கிச்சனை வந்து நான் 2ஆக கூட டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்று வெட் ஏரியாவும் ஒன்று ட்ரை ஏரியாவும், இல்லை வெட் ஏரியா ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு யூட்டிலிட்டி ஏரியாவும் ஒன்று கொடுக்க முடியும். ஸோ இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அர்ஜென்ட்டாக சாப்பிடுவாங்க, டக்குன்னு வந்து இங்கே உட்காந்துட்டு சாப்பிட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16 feet 3 inches 11 feet இருக்குது. ஸோ இங்கே ஒரு கவுண்டர் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஃப்ரிட்ஜ் பொசிஷன் நம்ம கொடுத்துடலாம். ஸோ இது ஐலாண்ட் கிச்சனாகவும் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் இந்த கிச்சனை.
ஒரு நல்ல பெரிய கிச்சன்றதில் நல்லாவே தெரியும் இந்த ஐலாண்ட் கிச்சன் போட்டோம்னா. ஸோ இது ஈஸ்ட் ஃபேஸிங் நம்ம ஒரு ஸ்டவ் வைக்கிறோம், அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு விண்டோ ப்ரொவிஷன் வைக்கிறோம். ஸோ விண்டோ ப்ரொவிஷன் நம்ம கடைசியில் பார்ப்போம். ப்ளஸ் இந்த ஃபர்னிச்சர் பேசிக் ஃபர்னிச்சர்லாம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஐடியாக்காக. ஸோ இந்த பெட்ரூம்க்கு வருவோம். இது வந்து நார்த் வெஸ்ட்டில் தான் இருக்குது பெட்ரூமு. ஸோ சவுத் டு நார்த் வந்து நம்ம ஒரு பெட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் உங்களுக்கு ஒரு வார்ட்ரோப் ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். அதுலேயே வந்து உங்களுக்கு ஸ்டடி டேபிளும் இன்க்ளூட் ஆகும். கடைசியாக பார்ப்போம். லான் ஃபிட்டுக்கு 10 feet சைஸில் உங்களுக்கு பெட்ரூம் சைஸ் வருது. ஸோ இங்கே ஒரு டோர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு வாஷ் பேசின் வருது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் க்ளாசட், அப்புறம் உங்களுக்கு ஷவர் ஏரியா வருது. ஸோ இது வந்து வெட் ஏரியா ட்ரை ஏரியான்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்குது. அதான் இந்த இது பர்பஸ்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பெட்ரூமுக்கும் நம்ம பெட்டு சவுத் டு நார்த் கொடுத்துட்டு வார்ட்ரோப் வந்து சவுத் வெஸ்ட்டு கார்னரில் வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாம். ஸோ டோர் திறந்ததுன்னு அதுக்கு பின்னாடி ஒரு ட்ரெஸ்ஸிங் ஒர்க் நம்ம கொடுக்குற அளவுக்கு இடம் இருக்குது. நம்ம எப்படி டபுள் டயக்ராமில் பார்த்தோம் அந்த மாதிரி. ஸோ ஸ்டோரேஜ் இங்கேயும் கிச்சனுக்கும் ஒன்று யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த டாய்லெட் கொடுத்த மாதிரி இங்கேயும் வந்து இந்த கான்செப்ட் நம்ம பண்ணுற மாதிரி ஒரு ஏரியாவும் இருக்குது. ஸோ இப்போ விண்டோ பொசிஷன் கொடுத்துருவோம். டாய்லெட் நம்ம இந்த சைடில் கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம கார் பார்க்கிங் கூட நம்ம கொடுக்க முடியும். ஸோ சொன்ன மாதிரி இங்கே ஒரு ஸ்டடி டேபிள் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட்லேயே ஒரு விண்டோ ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டாய்லெட்டுக்கு ஒரு 2 feet வென்டிலேட்டர் ஒன்று, அப்புறம் இங்கே ஒரு ஸ்டடி டேபிள், இங்கே ஒரு வென்டிலேட்டர் அண்ட் வாலுக்கு இப்போ கலர் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து கிளாஸ் ப்ரொவிஷன் நம்ம சொல்லலாம், ஃபுல் ஹைட் கிளாஸு. ஸோ டைனிங் ஏரியா தனியாக நான் ஹைலைட் பண்ணிடுறேன் நிறைய டெக்ஸ்ட் இருக்கிறதால. ஸோ இந்த பிளான் பற்றி உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.